ஹாய் மக்களே, இது திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படிப்பாளர் 2026 பேரைமடல் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் வலையொலி சேனல். நான் தன்கள் கேஸ். மக்களே, இன்று தான் நீங்கள் வலையொலி சேனலில் வண்ணத்து பூச்சிகள் நிகழ்ச்சியில் தேனிமிட்டை 91 எபிசோடில் உங்கள் எல்லாரும் சேர்ந்தீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியறேன் மக்களே. இந்த வாரம் என்ன சிறப்பு நிகழ்ச்சினா மக்களே, எக்ஸாம் நேரத்தில் நாங்கள்லாம் படிக்கணும்ல, அதனால சென்னை கண்ணிங்க நகர் டர்னிங் பாயிண்ட் கற்றல் மையத்தில் கதை சொல்லிகள் சொன்ன கதையை மறு ஒளிபரப்பு செய்கிறோம் மக்களே. வாங்க மக்களே, கேட்டு ரசிக்கலாம். மக்களே, ஃபஸ்ட்டு யார் அழகாக கதை கூறுறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் 2 அதிலிருந்து 8ஆம் வகுப்பு கே தமிழரசு இவங்க அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க சொல்கிற கதையை நம்மளால் கேட்டு ரசிக்கலாம் மக்களே. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு வாத்து இருக்குமா, அந்த வாத்துக்கு குட்டியே இல்லைன்னு ரொம்ப சோகமாக இருக்குமா. ஒரு நாள் கடவுள்கிட்ட வேண்டுமா, கடவுளே எனக்கு குட்டியே இல்லை, இப்படி எங்கள் முட்டையே போட முடியல அப்படிங்குமா. அதுக்கு அந்த கடவுள் நீ போய் ஒரு கூண்டுக்குள்ளே உட்காரு, அப்போ முட்டை போடுவ அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இந்த வாத்தும் போய் உட்காந்துச்சான். அப்புறம் முட்டை போட்டுருச்சான். அதுக்கப்புறம் முட்டை போட்ட உடனே அங்கே காட்டு வேட்டைக்காரங்க வந்தாங்களாம். அப்போ வாத்து போகலாம் அப்படின்னு இருந்துச்சான். அப்புறம் என்னம்மா இருந்துச்சான், போகலான்னு இருந்தோம்னா நம்ம குட்டியெல்லாம் செத்து போயிடும், அதனால் நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு இங்கே இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை இங்கே செத்து போச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வாங்க மக்களே கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பேர் கே தமிழரசு. நான் 8வது படிக்கிறேன். கண்ணகி நகரில் டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சென்டர் 2 கதை சொல்ல வந்திருக்கேன். நான் முதல் கதை சொல்ல பேர் ஹெட்டிங் குட்டிக்காக உயிரை தந்த அம்மாவின் பாசம். ஓகேவா? இந்த கதையில ஒரு வாத்து இருக்கு. அந்த வாத்து ரொம்ப நாளா முட்டையே போடல, அதாவது ரொம்ப நாளா குட்டியே இல்லை. அதெல்லாம் ரொம்ப சோகத்துல கடவுள்கிட்ட கேக்குது, கடவுளே எனக்கு இன்னும் குட்டிங்களே இல்லை, எனக்கு முட்டை இன்னும் போட மாட்டேன் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கும் போது, அப்ப கடவுள் சொல்றாரு, நீ போயிட்டு ஒரு கூடு ரெடி பண்ணு, அந்த கூட்டுல நீ உட்காரு, உனக்கு முட்டை இருக்கும் அப்படி சொல்றாரு. அதே மாதிரி அந்த வார்த்தை என்ன முட்டை போட்டு அப்புறம் அந்த காட்டுக்கு நிறைய வேட்டைக்காரங்கன்னா அந்த காட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வாத்து நினைக்குது, ஐயோ நம்ம நம்ம இந்த இடத்த விட்டு ஏஞ்சி போனா நம்ம சாக மாட்டோம், நம்ம முட்டைங்க எல்லாம் செத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அந்த அம்மா அதே இடத்துல பத்துக்கிறாங்க. அதே இடத்துல அதே இடத்துல செத்துடுறாங்க அந்த வாத்தம்மா. அப்ப என்ன ஆகுது, அந்த முட்டைகள்லாம் பொழிஞ்சு வரும்போது அம்மா இல்லாதனால ஒருத்தவங்க எத்து வளர்த்துனுக்கும் போது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வாத்தா செத்து போகுது தாய் இல்லாம. அப்ப ஒரே வாத்து மட்டும் உயிரோடுக்குது. அந்த வாத்து நல்லா பேசா மறுபடியும் காட்டுக்கு அந்த ஓனர் எங்கிருந்து கொண்டு வர அங்கேயே கொண்டு விடுறாரு. சந்தோஷமா அந்த காட்டுல வாழுது. தேங்க்யூ மக்களே. நம்ம தமிழர் எப்படி அழகாக கதை கூறினாங்க, அவங்களுக்கு கதை சொன்னனால அவங்களுக்கு வாழ்த்துக்களும் பாட்டங்களும் தெரிவிக்கலாம் மக்களே. அவங்க எப்படி அந்த வாத்து குட்டியே இல்லைன்னு ரொம்ப சோகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வேண்டும். அந்த கடவுளும் உங்களுக்கு போய் உட்காருங்க, கூண்டில் உட்காருங்க, அப்போ தான் உங்களுக்கு முட்டை வரும்னு முட்டை போட்டுரும். அதுக்கப்புறம் அதோட வேட்டைக்காரங்க வந்தோடனே அதோட குட்டியை பிரியாமல் நம்ம செத்தா ஒன்றும் இல்லை, நம்ம குட்டிங்க சாகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு எப்படி அழகாக கதை கூறினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் போட்காஸ்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் கதை சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம் மக்களே. இப்போ நம்ம தேமிட்டாக்குள்ள யார் எடுத்த அழகாக கதை கூறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சென்டர் 2 எல்லாம் வகுப்பு படிக்கும் தேவஸ்தி. இப்போ நம்ம தேவஸ்தி இருக்காங்களா, அவங்க அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் இனியாங்கிற ஒரு பொண்ணு இருப்பாங்களாம். அந்த இனியா நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் அந்த பசங்க இனியாக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அப்போ அந்த எழிலரசிங்கிற பொண்ணு இனியா கூட உட்காந்து படிச்சுக்கிட்டாங்க நல்லா. அப்போ அங்கே பசங்க எழிலரசிட்ட கேட்டாங்களாம், எப்போ எங்கள் கூட தானே இருப்ப, இப்போ தான் அந்த இனியாகிட்ட போனோடனே நீ உங்கள்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனால் நான் இனியாகிட்ட வந்தால் நான் படித்து நல்லா ரேங்க்லாம் எடுப்பேன் அப்படின்னாங்களாம். அப்போ அந்த மிஸ் தமிழில் டெஸ்ட்டுன்னாங்களாம்.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு வாங்க மக்களே நம்ம கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். My name is Devasti, 7th standard, Turning Point Educational Trust, Center 2, கண்ணகி நகர். ஒரு ஊர்ல வந்து இனியான ஒரு பொண்ணு இருந்தாலாம். அந்த பொண்ணு வந்து நல்லா படிப்பாலாம், ஃபர்ஸ்ட் ரேங்காக எடுப்பாலாம். அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து அவங்க கிளாஸ்லேயே வந்து நிறைய பசங்க வந்து அவர்கிட்ட வந்து சண்டை போட்டாங்களாம். அந்த பொண்ணு வந்து அது கூட கண்டுக்காம அமைதியாக தான் படிச்சுட்டு தான் இருந்தாலாம். அடுத்த நாள் வந்து அந்த சண்டை போடுறதுலேயே ஒரு பொண்ணு வந்து, அந்த பொண்ணு பேர் எழிலரசி. அந்த பொண்ணு வந்து இவ கூட சேர்ந்துட்டாலாம். அப்புறம் அந்த பசங்க வந்து கேட்டுச்சான், நேற்று ஃபுல்லாக நீ எங்க கூட தானே இருந்த, இன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டேன்னு கேட்டாங்களாம். நீ உங்க கூட இருந்தா நீங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டே இருக்கீங்க, இவ கூட இருந்தா நான் நல்லா படிக்கிறேன், எக்ஸாம்ஸ்லயும் நான் நிறைய மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் வந்து ஒரு மிஸ் வந்து டெஸ்ட்டுன்னு தமிழ்ல டெஸ்ட்டுன்னாங்களாம். அவங்களும் எல்லாரும் எழுதிட்டாங்களாம். ஆனா இந்த இந்த வம்பிழ்த்த பசங்க மட்டும் எழுதவே இல்லையா டெஸ்ட்டு. இந்த இனியாவும் எழிலரசியை மட்டும்தான் அந்த கிளாஸ்லயே எழுதுனாங்களாம். அவங்க வந்து அப்புறம் அந்த இடத்துல வந்து மிஸ் மார்க் சொன்னாங்களாம். 2 பேரும் நல்ல மார்க் எடுத்தாங்களாம். இந்த வம்பிழ்த்த பசங்க மட்டும் கம்மியா மார்க் எடுத்தாங்களாம். அதனால இந்த மிஸ் வந்து அடிச்சாங்களாம். அதுக்கப்புறம் அந்த வம்பிழ்த்த பசங்க வந்து இனியா கிட்ட சொன்னாங்களாம், சாரி இனியா, உங்க கூட சண்டை போட்டே எங்க டைம்லாம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேட்டு நான் சண்டை போட மாட்டேன், உங்க கூட சேர்ந்து நானும் படிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்களாம் அந்த பசங்க. இந்த கதையில வந்து என்ன புரியுதுன்னா, இப்போ வந்து நம்ம படிக்கணும், படிக்கிறத விட்டுட்டு வேற எதுவும் பண்ணக்கூடாது, யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். தேங்க்யூ மக்களே. இப்போ நம்ம தேவஸ்ரீ வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க சொன்ன கதைக்கு நம்ம வனத்து பூச்சிகள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கலாம் மக்களே. அவங்க எப்படி அந்த நம்ம படிக்கிறத விட்டுட்டு மற்ற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, சண்டைலாம் போடக்கூடாது அப்படின்னு எப்படி அழகா கதை சொல்லி அது கூட வந்து நீதி கதையெல்லாம் சொன்னாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் போட்காஸ்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் கதை சொல்கிறேன்னு போய் பார்க்கலாம். மக்களே அடுத்த கதை கூறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சென்டர் 2 7ஆம் வகுப்பு படிக்கும் ஹரிணி பிரியா. அப்போ நம்ம ஹரிணி பிரியா வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களாம். அவங்க ஸ்கூல் போவாங்களாம். அவங்க வந்து சண்டை போட்டுக்க மாட்டாங்களாம். அவங்கள அறியாமலே ஒரு நாள் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அப்போ வந்து மிஸ் கேட்டாங்களாம், நீங்கள் எப்போயும் ஒன்றாவே இருப்பீங்க, ஏன் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னொடனே 4 பேர் சொன்னாங்களாம், தெரியலைங்க மிஸ், எங்களை அறியாமலே நாங்களே சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னாங்களாம். அப்போது வந்து அந்த 4 பேர் வந்து நீங்கள் ஒன்றாகணும்னு, அந்த மிஸ் வந்து நீங்கள் ஒன்றாகணும் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட்டு வைக்கலான்னு எல்லாத்தையும் சொன்னாங்களாம், டெஸ்ட்டுன்னு நாளைக்கு. அப்போ வந்து உங்கள் 4 பேரையும் ஒரு குரூப்பாக பிரித்து விட்டாங்களாம். நீங்கள் 4 பேர் தான் ஒரு குரூப்பு, ஒன்றா படிச்சுட்டு வாங்க நாளைக்கு டெஸ்ட்டுக்குன்னு வாங்கலாம். அது வந்து அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு எல்லாம் படிச்சுட்டு சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டாங்களாம். அந்த ஒரு நாள் சண்டையே போடலையாம். அதுக்கடுத்து அவங்க டெஸ்ட் எழுதினாங்களாம். அதுக்கடுத்து வாங்க மக்கள் நம்ம கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹரிணி பிரியா. நான் வந்து 7th A படிக்கிறேன். கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல சென்டர் 2 படிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையில என்ன தெரியும்னா, நான் இப்போ வந்து ஒரு ஊர்ல வந்து 4 பேர் இருந்தாங்க. அவங்க 4 பேருமே ஸ்கூல் தான் போயிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு நடுவில் திடீர்னு சண்டைலாம் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஒரு நாள் அவங்களுக்குள்ள அந்த சண்டையில மிஸ் கேட்டாங்களா, நீங்க ஒன்னா தானே இருக்கீங்க, திடீர்னு ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம், இல்ல மிஸ், நாங்க வந்து ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சாலும் எங்களுக்குள்ள எங்களையே அறியாம சண்டை வந்துருது அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அதுக்கு ஒரு நாள் மிஸ் என்ன சொன்னாங்களாம், உங்க எல்லாருக்கும் நாளைக்கு டெஸ்ட், நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு குரூப் பிரிச்சு விடும் போது இவங்க எல்லாரும் ஒரே குரூப்பா வந்துட்டாங்களாம். அப்பதான் மிஸ் சொன்னாங்களாம், இப்ப நீங்க எல்லாம் ஒரே குரூப், நீங்க எல்லாம் சண்டை போடாம படிச்சாதான் உங்களால நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்களும் சரி அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களும் அந்த டே ஃபுல்லா சண்டை போடாம ஒன்னா இருந்தாங்களாம். அப்பதான் புரிஞ்சுது அவங்களுக்கு, நம்ம இப்ப சண்டை போடாம இருந்தா நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு அவங்க சண்டை போடாம படிச்சுட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா மறுநாள் வச்ச டெஸ்ட்ல அவங்களும் கொஞ்சம் ஃபுல் மார்க் வாங்கினாங்களாம்.
அதுக்கப்புறமா தான் மிஸ் சொன்னாங்களாம், நான் இந்த டெஸ்ட் வந்து சும்மா வைக்கல, உங்க எல்லாருக்காகவும் தான் வச்சேன். நீங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க, இப்ப மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ஒன்னா சேர்ந்தீங்க. அதே மாதிரி நமக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு நீங்க வந்து ஒன்னா இருக்கலாம்ல அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அப்பதான் அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதான், நம்ம வந்து சும்மா சண்டை போட்டுக்கிறோம், நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போடுறது வேஸ்ட் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, நம்ம ஹரணி பிரியா வந்து எப்படி அழகாக கதை கூறுறாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துலாம் மக்களே. அவங்க எப்படி இந்த நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து படிக்கணும், நம்ம ஒன்றா சேர்ந்து படித்தோம்னா நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம், தனித்தனியாக பிரிஞ்சு படித்தோம்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, எந்த எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒன்றா சேர்ந்து எஃபெக்ட் போட்டோம்னா நம்ம வந்து நிறைய மார்க் எதாக இருந்தாலுமே நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு எப்படி அழகாக கதை கூறுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்துக்கு பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் சொல்லுங்க போய் பார்க்கலாம். மக்களே, அடுத்த யாருக்காக கூறாங்க தெரியுமா மக்களே? மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் லேர்னிங் சென்டரில் 8ஆம் வகுப்பு படிக்கும் விஸ்வா வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு மரம் இருக்குமா, அது 2ஆக பிரிச்சிருப்பாங்களாம். ஒரு சைடு நல்ல பறவைங்களாம், இன்னொரு சைடு கெட்ட பறவைங்களாம். நல்ல பறவைங்க வந்து எல்லா மக்களுக்கும் உதவி செய்யுமா, உதவி செஞ்சு நிறையா நல்லா ஹெல்ப்லாம் செய்யுமா. அந்த கெட்ட பறவைங்க என்ன பண்ணுமா, அவங்களுக்கு கெடுதல்லாம் செய்யுமா மக்களுக்கு. ஒரு நாள் அந்த நல்ல பறவை வந்து ஒரு பூச்சி இருந்துச்சான், அது ஆபத்தில் இருந்ததை காப்பாற்றுனுச்சான். அந்த கெட்ட பறவை வந்து அந்த பூச்சியை அங்கேயே விட்டுட்டு வந்துருச்சான். அப்புறம் வந்து அந்த கெட்ட பறவை ஒரு நாள் விவசாயம் செஞ்சு அறுவடை பண்ணலான்னு நெல் வச்சுருந்தாங்களாம். அதை போய் வந்து திருடலான்னு இது பண்ணிச்சான். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு வாங்க மக்களே, கதைகளை போய் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் விஸ்வா, நான் 8th இயர் படிக்கிறேன். டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் லேர்னிங் சென்டரில் படிக்கிறேன், கண்ணகி நகர். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு மரத்தில் 2 பக்கமாக பிரிச்சுருக்காங்க. ஒரு பக்கம் நல்ல பறவைங்க, இன்னொரு பக்கம் கெட்ட பறவைங்க. நல்ல பறவைங்க வந்து நல்லதா செய்யும், மக்களுக்கு உதவி செய்யும். நிலத்துல பூச்சி இருந்தா அதெல்லாம் எடுத்துட்டு போய் பத்திரமா வேற எங்கேயாவது விட்டுரும். கெட்ட பறவைங்கன்னா அந்த பூச்சிகள் எல்லாம் கொண்டு போய் திருப்பி அங்கேயே விட்டுரும். அதோட அவங்க நெல் வச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டு திருடிட்டு போயிடும். நல்ல பறவைங்கன்னா அது அவங்ககிட்ட இருந்து அதை எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க. இனிமே நடந்துருக்கும் போது ஒரு நாள் ஒரு நல்ல பயிரா இருந்தது. அறுவடை பண்ணலான்னு இருக்கும் போது அந்த மொத்தத்தையே அந்த பறவைங்க எடுத்துட்டு போகும்போது அந்த நல்ல பறவைங்களா பார்த்துட்டு ஒரு திட்டம் போட்டுச்சு, அவங்களுக்கு தெரியாம எடுக்கணும்னு. அதுக்கப்புறம் பிளான் பண்ண மாரியே அவங்களுக்கு யாருக்கும் தெரியாம போய் அந்த நெல் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக கல்லெல்லாம் வச்சுட்டு அவங்கள ஏமாத்திட்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்டோரி மாடல்னா நம்ம யாராவது ஏமாத்துறோம்னா நாமளே ஏமாந்துருவோம். மக்களே, நம்ம விஸ்வா வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க சொன்ன கதைக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவிக்கலாம் மக்களே. அவங்க எப்படி அந்த கெட்ட பறவை நல்ல பறவைலாம் வச்சு அழகாக கதை கூறினாங்க. அப்புறம் வந்து கடைசியில் என்ன சொன்னாங்க, நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது, அப்புறம் நம்ம தான் ஏமாந்து போவோம் அப்படின்ட்டு கதை சொல்லி மாறலோட எப்படி அழகாக சொன்னாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்துக்குள்கள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் சொல்லுங்க போய் பார்க்கலாம். மக்களே, அடுத்த யார் நம்ம எபிசோடில் கதை கூறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் சென்டர் 2வில் 8ஆம் வகுப்பு படிக்கும் தமிழரசு. நம்ம தமிழரசு வந்து இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க. அவங்க சொல்கிற கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே? அவங்க என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னா, ஒரு குளத்தில் வந்து ஒரு மீன் இருக்குமா, அந்த மீன் பேர் வந்து அப்புவான். அந்த மீன் வந்து பறக்கணும் ரொம்ப ஆசையாம். அது வந்து தண்ணிக்குள்ளே இருக்குமா. அப்போ வந்து இது ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர்லாம் சத்தம் கேட்டுச்சுன்னா வந்து மேலே வந்து பார்க்குமா. அப்படி பார்க்கறத பார்த்தோடனே ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுமா. ஆக்சிடென்ட் ஆகிடோடனே கீழே வந்து இந்த தண்ணியில் விழுந்துருமா. தண்ணியில் விழுந்தோடனே இது வந்து போய் பார்க்குமா. போய் பார்த்தா அதில் ஏறி விளாடுமா. அதுக்கப்புறம் ஒரு கிராஷ் மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சான். போய் அந்த அப்புங்கிற மீன் வந்து போய் பார்த்துச்சான். ஒரு பாப்பா வந்து ஓட்டிகிட்டு வந்தாராம். ஓட்டி அந்த தண்ணியில் வந்து இறக்குனாலாம். அப்போ ஒரு போல்ட்டை காணுமா.
அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு வாங்க மக்களே நம்ம கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பேர் கே தமிழரசு. நான் 8th A படிக்கிறேன். கண்ணகி நகர் டேர்னிங் பாயிண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சென்டர் 2லேருந்து கதை சொல்ல வந்திருக்கேன். ஒரு ஊரில் வந்து ஒரு அழகான கடல் இருக்கு. அந்த கடலில் வந்து அப்பவும் ஒரு மீன் இருக்கு. அந்த மீனுக்கு வந்து ரொம்ப நாளாக பறக்கணும்னு ஆசை இருக்கு. அப்போ வந்து வானத்தில் போகிற ஏரோப்ளைன் சவுண்ட், ஹெலிகாப்டர் சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுன்னா அது வந்து தண்ணி மேலே வந்து பார்க்கும். அப்போ வந்து ஒரு வாட்டி வந்து அந்த தண்ணி மேலே பறக்க ஏரோப்ளைன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி தண்ணி உள்ள விழுந்தது. அப்போ வந்து அந்த மீனை வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பார்க்குது. அப்புன்ற ஒரு மீன் வந்து அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போய் பார்க்கறதுனால அந்த கப்பல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்குது. அப்போ வந்து அது வந்து அந்த ஏரோப்ளைன்லயே ஜாலியா விளாண்டுருக்கு. அப்போ வந்து ஏதோ ஒரு ஏரோப்ளைன் வந்து கிராஷ் ஆகிற சவுண்டு கேட்டுச்சு. போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து ஓட்டின்னு வந்துச்சு. ஓட்டிட்டு வரும்போது அது வந்து தண்ணியில வந்து கிராஷ் ஆகி அப்படியே தண்ணியில மிதங்குனுச்சு. அப்போ வந்து அதை ரெடி பண்றதுக்கோசம் ஒரு போல்டு எடுத்து தனியா வச்சிருந்தான். அந்த போல்டு வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. அந்த அப்புன்ற மீன் வந்து எத்தனை போய் வச்சுட்டு அம்மிதான் ஆயிடுது, தண்ணிக்குள்ள மறுபடியும் போயிடுது. அப்புறம் மறுபடியும் வந்து அந்த போல்டு பண்ணும் போது ஒஞ்சிக்குது. அப்புறம் நான் இது ஒஞ்சிச்சுன்னு அந்த பொண்ணு சோகமா அந்த இடத்துல உட்காந்துருக்கா. அப்போ வந்து அந்த மீன் வந்து ஏற்கனவே கிராஷ் ஆயிடுச்சுல, அந்த பிளேன்ல இருந்து ஒரு போல்டை தந்து கொடுக்குறான். அந்த போல்டு வந்து கரெக்டா போட்டு அந்த போல்டு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு மீன் வந்துச்சா வெளில. அப்ப வந்து கேட்டானா, நீ தான் இந்த போல்டு எல்லாம் எடுத்துன்னு தெரியா எனக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ வந்து அந்த மீனும் வந்து தேங்க்ஸ் சொல்லிச்சான். அப்பதான் அந்த பொண்ணு புரிஞ்சுதான் இது வந்து நம்ம பேசுற மீன் அப்படின்ச்சான். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டுச்சான் அந்த மீனு கிட்ட, அவனுக்குன்னா ஆசை அப்படின்னு கேட்டான். அப்போ வந்து அந்த மீன் சொல்லிச்சான், எனக்கு வந்து பறக்கணும்னு ஆசை, ஆனா எனக்கு பறக்க முடியல அப்படின்னு சொல்லணுமா. அப்ப வந்து அந்த பொண்ணு சொல்றான், சரி என்கிட்ட ஒரு டப்பா இருக்கு, அந்த டப்பால வந்து ஏறி உட்காந்துக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து பறக்கலான்ட்டு போதான். அப்ப 2 பேரும் சேர்ந்து பறக்குறாங்களாம். சேர்ந்து வரும்போது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒத்துமையா எங்க போனாலும் ஒத்துமையா போவாங்களாம். தேங்க்யூ மக்களே. இப்போ நம்ம தமிழரசு வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க சொன்ன கதைக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். மக்களே, அவங்க எப்படி அழகாக கதை கூறினாங்க. ஒரு மீனுக்கு வந்து அதோட படக்கணும்னு ரொம்ப ஆசையாக, அதனால வந்து அது வந்து இப்போ நம்மலாம் இருக்கோம். அப்போ வந்து நம்மளால் ஒரு விஷயம் அது செய்ய முடியலைன்னா நம்ம விட்டுட்டு போகாமல் அதை நம்ம மறுபடியும் திரும்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு எப்படி ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு அந்த மீனுக்கு. இந்த மாதிரி நீங்கள் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நம்ம வனத்து பூச்சிகள் போட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் கதை சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேமிட்டாக்குள்ளே யார் அடுத்தாலும் கதை கூறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சென்டர் 2 7ஆம் வகுப்பு படிக்கும் தேவஸ்ரீ. இப்போ நம்ம தேவஸ்ரீ வந்து இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன கிராமம் இருக்குமா. அந்த கிராமத்தில் ஒரு பறவை கூட்டமாக இருக்குமா. அப்போ வந்து அதில் ஒரு பறவை இருக்குமா, மீமி பறவைன்னு ஒரு பறவை இருக்குமா. அது போயிட்டு எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிடுமா. அப்போ வந்து பிடுங்கி சாப்பிட்டோன்னே அப்போ மற்ற பறவைகள்லாம் கூட்டமாக சேர்ந்து இந்த மீமி பறவை நம்மள்ட்ட பிடுங்கி சாப்பிடுது, ஏதாச்சும் இதுக்கு பண்ணணும்னுவாங்களாம். அப்போ அந்த ஒரு குட்டி பறவை சொன்னிச்சான், எனக்கு ஒரு பழம் தெரியும், அந்த பழம் வந்து நம்ம திங்கிறேன் நடிக்கிறேன். அப்போ வந்து அந்த மீமி பறவை பிடிங்கி திங்கலான்னு வரும். அப்போ வந்து அது தின்ன பிறகு நான் சொல்கிறேன் உனக்கு வயிற்று வலிக்கும்னு. அதுக்கப்புறம் அது தின்ன பிறகு அதுக்கு வயிற்று வலிக்கும் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கப்புறம் என்ன வாங்க மக்களே, நம்ம கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, மை நேம் இஸ் தேவஸ்ரீ, 7th ஸ்டாண்டர்ட், டேர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். இப்போ வந்து கதைக்குள்ள போகலாமா? ஒரு சின்ன கிராமம் வந்துச்சான். அதில் வந்து பறவைகள் கூட்டம் இருந்துச்சான். அந்த பறவைகள் கூட்டத்தில் ஒரு மீமின்னு ஒரு குட்டி பறவை இருந்துச்சான். அந்த பறவை வந்து எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்குமா. எல்லாக்கிட்டே பிடுங்கி துண்ணுமா. ஒரு நாள் வந்து பறவைகள் கூட்டம் ஒன்றா சேர்ந்து மீமி வந்து எல்லாருக்கிட்டையும் ஏமாத்துது அப்படின்னு சொல்லிச்சான். அது எல்லாரும் இது வந்து இவளை திருத்தவே முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு சின்ன பறவை சொல்லிச்சான், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பழம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச பழம், அந்த பழம் வந்து சாப்பிட்டா வயிறு வலிக்கும், அந்த பழத்தை வந்து நான் சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறேன், அப்போ வந்து என்கிட்ட வந்து பிடுங்கி சாப்பிடும்ல, அப்போ வந்து நம்ம சொல்லலாம் இதுமாரி என்கிட்ட பிடுங்கி சாப்பிட்டா உனக்கு வயிறு வலிக்கும் சொல்லலாம், அது திருந்திடும் அப்படின்னு சொன்னாங்களாம். நான் அடுத்த நாள் ஆயிடுச்சான். அந்த சின்ன பறவை வந்து சும்மா சாப்பிட்ற மாரி நடிச்சிச்சான். அப்போ வந்து மீமி வந்துச்சான்.
வந்து அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுச்சான். மீமி இதை சாப்பிடாத, நீ இதை சாப்பிட்டா உனக்கு வயிறு தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். பரவாயில்ல நான் சாப்பிடுவேன்ட்டு அதுவும் சாப்பிட்டுச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு வயிறு வலிச்சிச்சான். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சான். அதுக்கப்புறம் குட்டி பறவைக்கிட்ட போய் மீமி சொல்லிச்சான், இனிமேட்டு நான் யார்கிட்டயோ பிடுங்கி சாப்பிட மாட்டேன், நானே தேடி இங்கே போய் தேடி தான் நானே சாப்பிடுவேன், அடுத்தவங்கிட்ட இருந்து இனிமேல் வாங்கி சாப்பிட மாட்டேன் சொல்லிச்சான். அதுக்கப்புறம் மீமியும் நல்ல பறவையாக எல்லார் கூட்டமாக இருந்தாங்களாம். இதோட மாறல் என்னன்னா, யார்கிட்டையும் பிடுங்கி சாப்பிடக்கூடாது, நம்மளே தான் வாங்கி இல்லைன்னா உழைச்சி சாப்பிடணும். மக்களே, நம்ம தேவஸ்ரீ வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க அந்த கதை சொன்னதுக்கு நம்ம தேமிட்டா கூட சார்பாக வாழ்த்துக்கள் பாராட்டுகளும் தெரிவித்துலாம். மக்களே, அவங்க எப்படி அந்த நம்ம வந்து யார்ட்டையும் பிடுங்கி சாப்பிடக்கூடாது, நம்மளாம் வந்து சொந்தமாக உழைச்சி நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு எப்படி அவங்களும் கதை சொல்லி மறுபடியும் கதை சொல்லி அவங்க நீதி கதையோட சொல்லியிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூஜைகள் போட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் கதை சொல்கிறேன்னு போய் பார்க்கலாம். மக்களே, அடுத்த கதை கூறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சென்டர் 2 7ஆம் வகுப்பு படிக்கும் ஹரிணி பிரியா. இப்போ நம்ம ஹரிணி பிரியா வந்து இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க. அது என்ன கதைனா, ஒரு ஊரில் வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்களாம். அந்த 5 பேர் வந்து பிரச்சனையாக பண்ணுவாங்களாம். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது எப்படி ஊதி ஊதி பெருசாகலாம் அப்படின்ட்டு பண்ணுவாங்களாம். அப்போ ஒரு நாள் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை வந்து அடிச்சுக்கிட்டாங்களாம். அப்போ வந்து அந்த ஒரு பயலுக்கு வந்து ரத்தம் வந்துச்சான். அப்புறம் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம், சிச்சோ ரத்தம் வருதே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 4 பேர் வந்து மற்ற 4 பேர் வந்து இவங்களை போய் ஆஸ்பத்திரி விட்டு போய் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து இவங்க அந்த இதில் எல்லாத்தையும் பிரித்து இவங்களை வந்து நம்ம போய் சேரணும், இந்த இது உங்களோட ஃப்ரெண்டாகணும்னு போயிட்டு ஒருத்தர் வந்து பிரிக்கிறதுக்கு போனாராம். அதுக்கடுத்து வாங்க மக்கள் என்ன நடக்குன்னு போய் கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹரிணி பிரியா. நான் 7th இயர் படிக்கிறேன். கண்ணகி நகரில் இருக்க டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டில் சென்டர் 2ல் நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிய போகுதுன்னா, ஒற்றுமைனா என்ன அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம சொல்ல போகிறேன். ஒற்றுமைனா வந்து இப்போ அதை ஒரு கதையாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஊரில் வந்து 5 பேர் இருந்தாங்களாம். அவங்க 5 பேருமே எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பிரச்சனைனா அதை ஊதி ஊதி எப்படி பெருசாக்கணுமோ அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சான். திடீர்னு அந்த பிரச்சனையில அவங்க எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சோடனே அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுதான், அதுல வந்து ஒருத்தனுக்கு ரத்தம் வந்துச்சான். அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுதான், ஐயோ இவனுக்கு ரத்தம் வருதே, நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்பதான் அவங்க மித்த 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் என்னன்னு பார்த்தாங்களாம். அப்பதான் அவங்க எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சுதான், நம்ம ஒற்றுமையா இருந்தா நம்ம கிட்ட யாரும் சண்டை போட மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்பதான் ஒருத்தவங்க சொன்னாங்களா, நீங்க எப்பவுமே அப்பதான் ஒருத்தவங்க நினைச்சாங்களா, இவங்க எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்காங்க, இவங்க எல்லாரும் நம்ம பிரிச்சுட்டு நம்ம வந்து இவங்க எல்லாம் யாரு கூட ஒன்னா சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு நினைச்சாங்களாம். அப்ப வந்து அவங்க வந்து கேட்ட போது இவன் உன்னை அப்படி சொன்னா, இவன் உன்னை இப்படி சொன்னா அப்படின்ட்டு சொல்லி எல்லார்ட்டையும் மாத்தி சொன்னாங்களாம். அப்பதான் அவங்க சொன்னாங்களா, நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம், நாங்க இப்ப எல்லாம் எங்க இருந்தாலும் ஒன்னாதான் இருப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாரும் அந்த பையனுக்கு புரிஞ்சுதான், நம்ம யாரையும் பிரிக்க கூடாது, இவங்க இப்ப திடீர்னு ஒற்றுமையா ஆயிட்டாங்க, அதனால நம்ம யாரையும் பிரிக்காம நம்மளும் இவங்க கூட அப்படியே ஒற்றுமையாவே நண்பனா இருந்துட்டு போலாம் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். இப்ப புரிஞ்சுதான், நம்ம எப்பவுமே ஒற்றுமையா ஒன்னா இருக்கணும். அதனாலதான் எப்பவுமே அப்பதான் நம்மளை யாரும் பிரிக்க மாட்டாங்க, நம்மள யாரையும் பிரிக்க மாட்டோம். தேங்க்யூ மக்களே. நம்ம ஹரிணி பிரியா வந்து எப்படி இன்னொரு கதை அழகாக இருக்கிறாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் போராட்டங்களும் தெரிவித்தலாம். மக்களே, அவங்க எப்படி நம்ம ஒத்துமையாக இருந்தோம்னா வந்து நம்ம இப்போ ஒத்துமையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களே, நம்ம வந்து நல்லா எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி பெறலாம். அதனால் வந்து யாரையும் நம்ம சண்டை போட வைக்கக்கூடாது. நம்மளும் இப்போ அவங்கள வந்து சண்டை போட வைக்கிறோம்னா நமக்கு தான் இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு கெடுதல் செய்கிறோம்னா அந்த கெடுதல் வந்து யார் ரூபத்தில் வேணாலும் நமக்கு வரும் அப்படின்ட்டு எப்படி அழகாக கதை கூறினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் ஏக்கா சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே, அடுத்த ஏக்கா கூறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்
லேர்னிங் சென்டர் நமக்கு இப்போ படிக்கும் விஸ்வா. அப்போ நம்ம விஸ்வா வந்து இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு 2 பேர் இருப்பாங்களாம். ஒருத்தவங்க ஏழையான்னு ஒருத்தவங்க பணக்காரங்களாம். அவங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்களாம். என்ன போட்டினா விவசாயம் செய்யணுமா. அதில் வந்து ஏழையாக இருக்கிறவங்க பணக்காரங்களாக ஆகணுமா, பணக்காரங்களாக இருக்கிறவங்க ஏழையாகணுமா. இதில் வந்து மாறிட்டாங்களாம். அப்போ வந்து அந்த பணக்காரங்களாக இருந்தாங்க ஏழையாக மாறினாங்கல்ல, அவங்க வந்து வேலை பார்க்குறாங்களாம். அவங்களால எந்த வேலையுமே பார்க்க முடியலையா. அதுக்கடுத்து வந்து அந்த ஏழையாக இருந்து பணக்காரங்களாக மாறினாங்கல்ல, அவங்க வந்து வேலை பார்க்குறாங்களாம். அதுக்கடுத்து என்ன நடக்குன்னு வாங்க மக்களை கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் விஸ்வா. நான் எஜுகேஷன் டேர்னிங் பாயிண்ட் சென்டரில் படிக்கிறேன். லேர்னிங் சென்டர். இங்கே இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் வந்து பணக்காரன், இன்னொருத்தன் வந்து ஏழை. அவங்க 2 பேருக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. இப்போ உங்க 2 பேருக்கும் நாங்கள் வேற கொடுக்க போறோம். பணக்காரன் இருக்கவன் ஏழையாக்கணும், ஏழையாக்கவன் பணக்காரன் ஆகணும்னு. பணக்காரன் இந்த ஏழையான உடனே அவன் என்ன பண்றான்னா விவசாயம் பண்ண சொல்றாங்க. அவன் போய் விவசாயம் பண்ண போது அவனால முடியல, என்ன வேலையும் அவனால செய்ய முடியல. ஆனா ஏழையா இருந்து பணக்காரனானவன் பணக்காரனா இருக்கும்போது அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து ஏழைங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்யறான். செஞ்சுட்டு அவங்களுக்கு நிறைய பணம் வீடு எல்லாம் கட்டி கொடுத்துருக்கான். அவனுக்கு நல்லா தண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவன் நல்லபடியாக இந்த போட்டியே முடிச்சுக்கலாம். 2 பேருக்கும் பார்க்கும்போது அந்த அந்த பணக்காரனுக்கும் வெற்றி, அந்த பணக்காரன் இந்த ஏழையானவனுக்கும் வெற்றி. அது எப்படின்னா அவன் உழைச்சி எப்படி இந்தமாரி நம்ம பணக்காரன் இருந்தா உழைப்பு இருக்காது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா உழைச்சான். அதனால அந்த வறண்டிருந்த நிலம் இப்ப நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. இந்த ஸ்டோரியோட மாடல் என்னன்னா, நம்ம எப்பவுமே உழைக்கணும், உழைக்காம இருக்கக்கூடாது. மக்களே, நம்ம விஸ்வா வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க வந்து கதை கூறினதுக்கு நம்ம மனது பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கலாம். மக்களே, அவங்க எப்படி அந்த நம்ம வந்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும், உழைக்கணும் அப்படின்னு எப்படி கதை சொல்லி அப்படியே மாறணும்னு இன்னொரு கதையும் சொன்னாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மனது பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைக்கு போனா நேத்து பை நிறைய கையில கொண்டு வந்தா சத்து டமுக்கு டப்படி டமுக்கு டப்படி திங்கனா டமுக்கு டப்படி டமுக்கு டப்படி திங்கனா. அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை என்ன எதுக்கு எப்போதும் ஒதுக்குற டமுக்கு டப்படி டமுக்கு டப்படி திங்கா டமுக்கு டப்படி டமுக்கு டப்படி திங்கா. பாவக்காய் சுண்டைக்காய் கோவக்காய் என்ன இந்த வாரத்துடைய தென்பன் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்தவர் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு உங்கள் யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை செயலில் திருமதி எம்எல்ஏ தாமஸ் இணை படிப்பாளிகள் 2026 பெருமிடன் வழங்கும் மனது பூச்சிகள் மலையொலி சேனலை காண தவறாதீர்கள் மக்களே. இந்த வாரம் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் முகேஸ்வரன். டாடா பாய் மக்களே.